Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை திரு வார்த்தைகள் 27 தொடங்கி 32 முடிய. அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரிதண்டுவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்தளித்தார். வரிதண்டுவர்களும் மற்றவர்களும் பெருந்தராய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூலறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரிதண்டுவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயற்றவருக்கே மருத்துவம் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, தவக்காலத்தின் 4வது நாளிலே இருக்கின்றோம். இன்றைய நாளிலே சிறப்பாக நாம் தவக்காலத்தை பற்றி, தவக்காலம் நமக்கு என்ன அழைப்பு விடுக்கிறது என்பதை பற்றி சிந்திக்கலாம் என்று உங்களை அழைக்கின்றேன். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். அப்போ நாம் இந்த தவக்காலத்திலே நம்மை நாமே மனம் திரும்பி இயேசுவோடு, கடவுளோடு நம்மை ஒப்புராக்க வேண்டிய ஒரு தகுந்த காலம். எனவே நாம் இன்றைய நற்செய்தியின் அடிப்படையிலும் இந்த தவக்காலத்தின் அடிப்படையிலும் நாம் எத்தகைய நிலையில் இருக்க வேண்டும், எத்தகைய ஒரு செயல்பாடுகளை பின்பற்றினால் இந்த தவக்காலம் அர்த்தம் பெறும் என்பதை பற்றி சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். எனவே நான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தவக்காலத்திலே நாம் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று ஒரு சில விஷயங்களை, ஒரு 16 சிந்தனைகளை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள இன்று சிறப்பாக இந்த தவக்காலத்திலே ஆசைப்படுகின்றேன். இதை நீங்கள் தவக்காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக சிந்தித்து பார்த்தால் நன்றாக இருக்கும். ஒன்று, எப்பொழுதும் எல்லா இடத்திலும் பிறருக்கு வணக்கம் செலுத்துங்கள். இப்போ யாரெல்லாம் பார்க்குறோமோ, அப்போ தவக்காலத்தில் சோகமாக இருக்கிற காலம் கிடையாது. யாரெல்லாம் பார்க்குறோமோ வணக்கம், ரெஸ்பெக்ட். அதாவது நம்ம பிறரை மதிக்க வேண்டும். யாரை பார்த்தாலும், அம்மா அப்பாவை பார்த்தாலும் குட் மார்னிங் சொல்லலாம், வணக்கம் சொல்லலாம். அதே போல் என்ன செய்யலாம், பெரியவங்களை பார்த்தா, நண்பர்களை பார்த்தா, நல்லா இருக்கியா, எப்படி இருக்கிற அப்படி கேட்கலாம். அப்போ இது இந்த தவக்காலத்திலே இது ஒரு நல்ல விஷயத்தை முதலாவதாக அனைவருக்கும் எல்லா இடத்திலும் வணக்கம் செலுத்தி அவர்களை மதித்து மனிதனாக மதிக்க வேண்டும். திருத்தந்தை முன்னால் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்மை இந்த தவக்காலத்திலே அழைப்பு கொடுக்கின்றார்கள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, நன்றி செலுத்துவதில் கருத்தாயிருங்கள். சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், செய்த நன்மையை மறந்து விடுகிறோம். பிறர் நமக்கு பல்வேறு நன்மைகளை செய்திருப்பார். ஆனால் ஒரு சில நேரம் என்ன செய்கிறோம், அவர்களை தகாத வார்த்தைகளாலும் அவர்களின் நன்றியை மறந்து அவர்களை பற்றி இல்லாத பொல்லாதவையெல்லாம் பரப்புவராக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த நன்றியை, எத்தனையோ நன்மையை செய்திருப்பார்கள். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம நண்பர்களாக இருக்கிறவங்க, நம்மளோட பயணிப்புகிறவங்க, யாராக இருந்தாலும் சரி. அப்போ நன்றியை மறந்து ஒருபோதும் அவர்களை தூற்றுவதோ இல்லை அவருக்கு எதிராக செயல்படுவதோ, அவர்களை கெட்ட வார்த்தையை சொல்லி, தீய வார்த்தையை சொல்லி
அவளை திட்டுவது இருக்கக்கூடாது. அப்போ நாம் நன்றியை ஒருபோதும் மறந்துவிட, நன்றியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், செய்த நன்றியை நினைத்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, உங்களது சொல் செயல்களால் பிறரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை நினைவூட்டுங்கள். உங்களுடைய சொல் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கின்ற பொழுது நான் ஆண்டவரின் நேசமின் பிள்ளையாக நான் இருக்கிறேன். அப்போ என்னுடைய சொல்லும் செயலும் தூய்மையானதாக, எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு காட்டுங்கள். அப்போ சிந்தித்து பார்ப்போம். சில நேரங்களில் நாம் எப்படிப்பட்ட சொல்லை யூஸ் பண்ணுகிறோம், நான் எப்படிப்பட்ட சொல்லை நான் பயன்படுத்துகின்றேன், எப்படிப்பட்ட செயல்பாட்டை நான் செய்கின்றேன் என்று சிந்தித்து பார்த்து அதன் மூலமாக பிறர் எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவோம். நான்காவதாக பார்க்கின்ற பொழுது, நீங்கள் தினமும் பார்க்கும் நபர்களுக்கு மகிழ்வுடன் கையசைத்து நகர்ந்து செல்லுங்கள். இப்போ நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ இந்த தவக்காலத்தில் கை கொடுத்து நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா பிறருக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லுங்கள், கை கொடுத்து சொல்லுங்கள். அது உண்மையிலேயே அவர்களை ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல உணர்வை இந்த தவக்காலத்திலே உண்டாக்கும். அடுத்ததாக பார்க்கின்றது ஐந்தாவது, பிறரை சந்தேகிக்காமல் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். இப்போ சந்தேகமே படக்கூடாது. சந்தேகம்தான் பல்வேறு நோய்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் பல்வேறு இன்னல்களுக்கும் இந்த உலக தீமைகளுக்கும் காரணமாக இருக்கிறத பற்றி சந்தேகப்படாதீங்க. பாசிட்டிவாக எண்ணுங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதை பேசுங்க. இந்த புறணி பேசலாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், கூடி நல்லதை பேசணும். இறை வார்த்தை வாசிப்போம். திருப்பாடுகளை அடிப்படையாக இருக்கின்ற இறை வார்த்தை வாசித்து அதை பகிர்ந்து கொள்வோம் இந்த தவக்காலத்திலே. அதுதான் இந்த தவக்காலத்திலே திரு அவையும் மறைந்த முன்னாள் திருத்தந்தையும் அழைப்பு விடுக்கின்றார்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஆறாவது, உங்களை நீங்கள் அன்பு செய்வதை நிறுத்திவிட்டு பிறரை தேவை என்ன என்பதில் கவனமாயிருங்கள். அப்போ நமக்கே எல்லாமே வாங்கிக்கிட்டே இருக்காமல் பிறரின் தேவை, அவங்களுக்கு என்ன தேவைப்படும், அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படும், உணவு தேவைப்படும். ரோட்டோரங்களை பார்க்குறோம், எத்தனையோ மக்கள் உணவு இல்லாமல் உடை இல்லாமல். அப்போ அதை வாங்கி இந்த தவக்காலங்களில் போய் அவங்களுக்கு கொடுப்போம், உணவை கொடுப்போம், உடையை கொடுப்போம். அப்போ அவங்களை இதன் வழியாக நான் கடவுளை நேசிக்கிறேன், அவர்களை நேசிக்கவில்லை, கடவுளை நேசிக்கிறேன். அதை தெள்ள தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஏழாவதாக, பிறரை அன்புடன், அதாவது பிறரை அன்புடன் திருத்துங்கள், அமைதியாக இருந்து விடாதீர்கள். அப்போ என்ன செய்யணும், உங்களுக்கு எதிராகவோ இல்லை இந்த சமூகத்துக்கு எதிராகவோ அவர் செய்வது தவறு என்றால் அவருடைய பணியை செய்யாமல் அவன் இந்த உலகத்திலே வாழ்கின்றான் என்றால் நீங்கள் செய்வது தவறுப்பா. அவன் அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அவருடைய அப்பாவாக இருந்தாலும் சரி, இல்லை வயசு மூத்த யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டும் ஒரு மனநிலை இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவாக வாழ்கின்றீர்கள். இந்த தவக்காலம் அர்த்தம் பெறும். அதைத்தான் திருத்தந்தை அவர்கள் அழகாக கூறுகின்றார். பிறரை அன்புடன் திருத்துங்கள், அமைதியாக இருந்து விடாதீர்கள். ஒரு இடத்துல அநீதி நடக்குது, ஒரு இடத்துல இந்த இயற்கைக்கும் மனிதருக்கும் கடவுளுக்கும் எதிரான செயல்பாடுகள் அன்புக்கு எதிராக நடக்குது. அப்போ என்ன சொன்ன, நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய அந்த இயேசுவின் மனநிலை, புனிதருக்கான மனநிலை, புனித அருளாந்தரை போன்று புனித யாரெல்லாம் மறைச்சு ஆட்சியாக மறித்தார்கள், கடவுளுக்காக உண்மையை சுற்றி காட்ட அனைவரும் கொல்லப்பட்டார்கள் இயேசுவுக்காக. இப்போ அந்த அளவுக்கு அநீதி நடக்கின்ற பிறகு அதை சுற்றி காட்ட வேண்டும். உண்மைக்குத்தான் நாம் குரல் கொடுக்க வேண்டும், அநியாயத்துக்கல்ல. அநியாயம் நடக்குது என்றால் தட்டிக்கேற்று அதை நன்றாக மாற்ற வேண்டும். புனித அருளாந்தரை போன்று நம் ஆண்டவர் இயேசுவை போன்று. அடுத்ததாக பார்க்கணும் எட்டாவது, உங்களது தேவையை விட அதிகமாக இருப்பதை தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து மகிழுங்கள். உங்களிடம் இருப்பது தேவைக்கு அதிகமாக இருப்பது எல்லாமே ஏழைகளுக்குரியது. இப்போ என்ன தேவைக்கு அதிகமாக இருக்கா, இப்போ எனக்கு கடவுள் அதிகமாக கொடுத்துருக்காரா, இப்போ மிச்சம் எல்லாம் யாரோடது, ஏழைகளோடது. இப்படி எல்லாருமே நினச்சா என்ன செய்யணும், எல்லாருமே எல்லா ஏழை என்ன செய்வாங்க, நல்லா இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்போ இடம் தேவைக்கு அதிகமாக இருப்பதை ஏழைகளோடும் ஆதரவற்றவர்களும் மற்ற என் சகோதர சகோதரிகளும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த தவக்காலம் அழைப்பு விடுக்கின்றது. ஒன்பதாவதாக பார்க்கின்ற பொழுது,
நெருக்கமாக இருப்பவரிடமிருந்து நல்லவற்றை மட்டும் தேர்ந்தெடுங்கள். இப்போ நெருக்கமாக பழகுறாங்க, அவங்க ஏதோ உன்னைய தீய வழியில் நடத்துகிறாங்கன்னா அதை விட்டு வெளியில் வா, நல்லது செஞ்சால் அவங்க கூட போ, அவங்க கூட தொடர்ந்து உறவு நீடிக்கட்டும். அது 10வது பார்க்கின்ற பொழுது, பிறரை புண்படுத்தும் வார்த்தைகளை தவிர்த்து இனிமையான வார்த்தையை பேசுங்கள். இப்போ இருப்பாங்க, செய்த நன்றியை மறந்துடுவாங்க. என்ன செய்வாங்க, நம்ம நீ செய்வது தவறுன்னு சொல்லிட்டா கெட்ட வார்த்தை போடுவாங்க, தகாத வார்த்தையால் நம்மை திட்டுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை என்ன விலகி நிற்க வேண்டும். இப்போ புண்படுத்தும் வார்த்தை, கெட்ட வார்த்தை எதுவுமே உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது என்று ஆண்டவர் நீதிமொழி நூலில் சொல்கிறார். அதை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை போடுகின்றாங்க. 11வது பார்க்கின்றது, கோபத்தை தவிர்த்து சாந்தமும் பொறுமையுடன் இருங்கள். கோபம் கொண்டு நமக்கு ப்ரெஷர் தான் ஏறும், நோய் உண்டாகும், நோய் ஏற்படும். கோபத்தை எடுத்து சாந்தமுடன் அன்புடன் நடந்து கொள்வோம். அவநம்பிக்கையை தவிர்த்து எதிர்நோக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள். அவநம்பிக்கை சில நேரங்களில் நமக்கு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்போம், ஐயோ கிடைக்கலையே, ஒரு காது இருக்கா கண்ணு இருக்கா அப்படின்னு திட்டுவோம் கடவுள். அப்படி அல்ல, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் இருக்க வேண்டும். நிச்சயம் எனக்கு தருவார் என்ற ஒரு ஆழமான விசுவாசத்தோடு இந்த தவக்காலத்தை நாம் பயணிக்க வேண்டும். அடுத்ததாக 13வதாக பார்க்கின்ற பொழுது, குறைகளை கூறுவதை தவிர்த்து மனதை எளிய விஷயங்களால் நிரப்புங்கள். சிலர் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் குறை கண்டு பரிசெயர் சதிசெயர் மாதிரி இயேசுவோடு பின்னாடியே தெரிஞ்சாங்க. இவன் என்னதான் குறை செய்வான், நல்லது ஏதாவது காரியங்கள் செய்கின்ற பொழுது அதை கெடுக்கக்கூடிய ஒரு மலையில் இருப்பான். அப்படிப்பட்ட மலையை தவிர்த்து தவக்காலத்தை விட்டு விடுவோம். நல்லது எங்கே நடக்கிறோம் அது கைகோர்ப்போம், அதை செய்வோம். உதவி செயலாட்டி உதத்திரம் கொடுக்காமாது நாம் இருக்க பழகிக்கொள்வோம். அடுத்து 14வதாக பார்க்கின்ற பொழுது, வேலை பளுவை குறைத்து பிரார்த்தனையில் நிறைவு பெறுங்கள். வேலை பளுவை குறித்து பிரார்த்தனையில், அதாவது கடவுளோடு வேலை அதிகம் இருக்கத்தான் செய்யும். இந்த தவக்காலத்திலாவது வேலைகள் எல்லாம் குறைச்சிட்டு கடவுளோடு அதிகமான நேரங்களை கடவுளோடு உரையாடுவதிலே, நன்மை செய்வதிலே நமது நேரத்தை செலவிடுவோம். 13வதாக பார்க்கின்ற பொழுது, சோகத்தை கசப்பை தவிர்த்து இதயத்தை மகிழ்ச்சியாய் நிரப்புங்கள். இப்போ இந்த தவக்காலத்தில் சோகமாக இருக்கிறது கிடையாது, கசப்பாக இருக்கணும், தன்னையே ரொம்ப வருத்திக்கிறணும், அப்படி அல்ல. மகிழ்ச்சியாருங்கள், எப்பொழுது மகிழ்ச்சி ஆகுங்கள். தூய பவுலடியார் அழகாக கொடுக்கின்றார். 1 தெசலோனியர் 5:16-17-18 என்ன சொல்கிறாரு, எப்பொழுது மகிழ்ச்சி ஆகுங்கள், இடைவிடாது இறைவனை வேண்டுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் ஆண்டவர் சொல்கிறார் தூய பவுலடியார் வழி. இந்த தவ காலத்திலே மகிழ்ச்சியாக இருப்போம், நன்றி சொல்லுவோம் கடவுளுக்கு, அதே போல் உதவி செய்வோம். அது என்ன செய்யணும், செய்த நன்றியை நினைத்து பார்ப்போம். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுவோம். அது நன்மையாக இருக்கட்டும், அது நமக்கு சில துன்பமாக இருக்கட்டும், நன்றி சொல்வோம். ஆண்டவர் நிச்சயம் நம்மை பார்த்து கொள்வார். இறுதியாக பார்க்கின்ற பொழுது, மன்னிப்பின்மையை தவிர்த்து பிறரை மன்னிக்கும் மனம் படையுங்கள். மன்னிப்பின்மையை தவிர்த்து பிறரை மன்னிக்கும் மனம் படையுங்கள். இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஏன்னா மன்னிக்க முடியல ஃபாதர், மன்னிச்சிருங்க, இந்த தவக்காலத்தில் மன்னிச்சிருங்க, அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவுமே. தவக்காலத்தில் மன்னிப்பது தான் சாலை சிறந்தது. அதைத்தான் இந்த தவக்காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பாக இன்றைய நாளில் சிறப்பாக திருத்தந்தையுடைய தவக்கால அழைப்பு, தவக்காலத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் அழகாக எளிய அந்த காரியங்களை முன்னெடுத்திருக்கின்ற சொல்லி எழுதியிருக்கின்றார். அவர் வாழ்ந்த காலத்தில் எளிமையாக வாழ்ந்தவர். இந்த உலகத்திலே வாழும் பொழுது இணைவுதான் அவர் சிறந்த திருத்தந்தையாக அவர் இன்றும் ஆண்டவரோடு இருப்பார் என்பது ஆழமான நம்பிக்கை. எனவே அன்பார்ந்தவர்களே, சிறப்பாக இந்த நாள் சிந்து பார்ப்போம். நாமும் திருத்தந்தை பிரான்சிஸ் விடுத்த அந்த அழைப்பை போன்று கடவுளுக்கு விருப்பமான காரியங்களிலே இந்த தவ காலத்திலே இந்த காரியங்களை நாம் சிந்து பார்த்து நாமும் இறைவனோடு ஆழமாக நிலைத்திருப்போம், உரையாடுவோம், நல்லதையே செய்வோம், நல்லதையே சிந்திப்போம். எப்பொழுதும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். பிலிப்பியர் 4:4. God bless you all. Amen. Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.